என்னடி நீ பத்ரகாளி கணக்கா என்கிட்ட ருத்ரதாண்டவம் மாடினா நான் பக்திய மாதிரி கணத்துல போட்டுக்குவேன் நினைச்சியா? அடிக்காத. அவளை தந்தா அவகிட்ட அடிக்க வேண்டாம்னு சொல்றா. அடிக்காதடி, தயவு செஞ்சு அவளை அடிக்காத. ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம உன்னை எதிர்த்து பேசிட்டாடி. அவளுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளை விட்டுடி, அடிக்காதடி. இங்க பார், உனக்கு கால் கை விளங்காம போனாலும் வாய் மட்டும் நல்லா இருக்கு. உன் செல்ல பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி வாயை மூடிட்டு மூலையில படுத்து கிடக்கு. இத பார், அவர் கேக்குறதெல்லாம் சமைச்சு போட்டுட்டு இருந்தா கடைசியில கேக்குறதுக்கு அந்த வாயே இல்லாம போயிடும். உங்க பொண்ணு கட்டத்துல என் பையன் தாலி கட்டுறது ஒண்ணுதான், தற்கொலை பண்ணிக்கிறது ஒண்ணுதான். அம்மா லக்ஷ்மி, லக்ஷ்மி, உனக்கு இவ்வளவு சுயநலம் இருக்க கூடாதுமா. என்ன விட்டுட்டு நீ செத்துட்டா அந்த ராட்சசி என்ன மட்டும் உயிரோட விட்டுடுவா நினைச்சியா? வாழறது கஷ்டம் தான், அந்த கஷ்டம் எனக்கு இல்லையா தாய்? நீ சாகணும்னு முடிவெடுத்துட்டா முதல்ல என்ன கொண்டுடுமா. என்னடா இதுன்னு ஆச்சரியப்படுறீங்களா? உங்க வயித்த காய போட்டாதான் குணமாவீங்கன்னு உங்களை பட்னி போட்டேனே தவிர வேற எதுக்காகவும் இல்லைங்க. மாமா, சீக்கிரம் வியாதி குணமாகிறதுக்கு ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேன். அது லக்ஷ்மணனை காப்பாத்தின சஞ்சீவி மூலிகையை விட, மந்திர பர்வதத்தால பார்க்கடல கடைஞ்செடுத்த அமிர்தத்தை விட பவர்ஃபுல். நல்ல அழகன், இப்போது வசதி இல்லாவிட்டாலும் ஒரு சமயம் வசதியோடு வாழ்ந்தவன், நம் லட்சுமிக்கு ஏற்றவன், உன் ஆசைப்படியே இந்த வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கும் அருகதை உடையவன் ராகுல்ங்கிற அந்த மருந்து இதுதான். மாமா, உலக பேரழிக்கு கூட கொரோனா ஒண்ணு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மச்சங்கச்ச இருக்கும். அதே மாதிரி இவனு கூட மாமா, இதான் இவன் வீக்னஸ். இருந்தாலும் இவனை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கணும். லக்ஷ்மி, இவன் முகத்துல கொஞ்சம் தண்ணி தெளிமா. வாங்க. அம்மா மருமகளே, இந்த சென்டிமெண்ட் பாயிண்ட்க்கு சென்டர் பாயிண்டே நீதாங்கிறதுனால உங்ககிட்டயே கேக்குறேன். இந்த ராகுலோட தான் உன் கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. ஆனா உங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறான். உனக்கு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு எடுத்துட்டு வந்தா வேண்டாம், எனக்கு கருமாதி பத்திரிக்கை அடிங்கிறான் உங்க அப்பா. சொல்லு, அடிச்சிடலாமா? அம்மா வேண்டாமா, ஒத்துக்காத. இவங்க பேச்சு கேட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்காத. ஒவ்வொரு நாளும் உன்னை சித்திரவதை பண்ணியே கொண்டுடுவாங்க. ஓ, என்னையா பேசுற நீ? இந்த ஆசையை அடைய விடாம உயிர்ல ஃபிட்டிங் வச்சதே நீதான். உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வராம போனா எங்களுக்கு சல்லி காத்து கூட கிடைக்காத அளவுக்கு உயில்னு ஒண்ணு எழுதி எங்க வாயில மண்ணள்ளி போட்டது நீ. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு குற்றத்தை எங்க மேலே சுமத்துறியா? சாரதா, இனி டைலாக் விடுறதுலாம் வேஸ்ட். உனக்கு கல்யாணமா இல்ல உங்க அப்பனுக்கு கருமாதியா? நீயே முடிவு பண்ணு. இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணோட தாலி பாக்கியம் போயிடுமோன்னு இந்த ஊர் ஜனங்க என்கிட்ட கேட்கலாம். அதனாலதான்
அப்படி பாக்குற? முதல்ல இவர் கூட கல்யாணம், அதுக்கப்புறம் தான் ராகுல் கூட கல்யாணம். எந்திரிச்சு மந்திரத்தை சொல்லுங்க. அம்மா தோஷ பரிகாரத்துக்காக பிரதட்சணம் பண்ணிக்கணும். அம்மா வாயா ராகுல், உன் உசுருக்கு ஆபத்து வராம இருக்க முத கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிச்சிட்டேன். இப்ப நீ ரெண்டாவது புருஷன் ஆக போற. உட்காரே, ராவுகாலம் போயிட போகுது. மகளே, மருமகளே, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி யோ நமோ. சீக்கிரம் தாலியை கட்ட சொல்லியா? மாப்பிள்ளை மாங்கலத்தை எடுத்துங்கோ. மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே வர்த்தாமி சுபகே த்வம் ஜீவ சர்வாந்தகம் மாங்கல்ய தாரண முஹூர்த்தஸ்ஸு முஹூர்த்தோऽस्तु. என்ன பாக்குறீங்க? ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க, காலை தொட்டு கும்பிடுங்க. மாமா, மாப்பிளையும் பொண்ணையும் ஆசீர்வச்சிருக்கோ. என்னதான் இருந்தாலும் அவ உன்னோட பொண்ணுதான். தாலி கட்டினவன் மருமகன் தான். ஆசீர்வாதிச்சு தொலையா. இந்த பெருசுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியில ஏறாது. இது ஆசீர்வாதமும் பண்ணாது. உங்க கடமையை செஞ்சுட்டு போங்க.
Thank you.